கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறாய், நீ மண்ணாக இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொன்னார். ஏன்னால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அவனை மண்ணுனாலே கர்த்தர் படைத்தார். மண்ணுனாலே படைத்தவனை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு கதை சொல்லுகிறது. ஒரு புழு என்ன செய்தது, பூமியை தொலைத்து கொண்டு வெளியில் வந்துச்சு. வந்து அது என்ன செஞ்சது, கொஞ்ச நாள் உயிரோடு வாழ்ந்து ஒரு பூச்சியை சாப்பிட்டுச்சு. பூச்சியை சாப்பிட்டு உயிரோடு வாழ்ந்தது. அந்த பூச்சி என்ன செஞ்சது, உயிரோடு வாழ்ந்தது. பூச்சி ஒரு நாள் என்ன செஞ்சது, வண்டை சாப்பிட்டுச்சு. அந்த வண்டை சாப்பிட்டுட்டு அது நல்லா இருந்தது. அந்த வண்டு என்ன செஞ்சிச்சு, அந்த வண்டை ஒரு நாள் என்ன செஞ்சிருச்சு, தவளை சாப்பிட்டுருச்சு. தவளை என்ன செஞ்சது, தவளை சாப்பிட்டுட்டு நல்லா தண்ணீரில் ஜாலியாக இருந்தது. மழை காலம் வரும்போது அதனுடைய சத்தத்தை கேட்டு பாம்பு என்ன செஞ்சிச்சு, அந்த தவளையை சாப்பிட்டுருச்சு. தவளையை சாப்பிட்டுட்டு பாம்பு நல்லா ஜாலியாக இருந்தது. அந்த பாம்பு ஒரு நாள் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கழுகு மேலேருந்து பார்த்தது. கழுகுக்கு என்ன செஞ்சது, நமக்கு நல்ல ஒரு நூடுல்ஸ் மாதிரி இருக்கான்னு சொல்லி கழுகு அந்த பாம்பு சாப்பிட்டுச்சு. பாம்பு சாப்பிட்டு கழுகு நல்லா இருந்துச்சு. கழுகை ஒரு நாள் என்ன செஞ்சான், ஒரு வேடன் என்ன செஞ்சான், அதை வேட்டையாடி அதை அம்பாலை எய்து கழுகு சமைச்சு சாப்பிட்டான். வேடன் கொஞ்ச நாள் நல்லா இருந்தான், அவன் மரித்தான். அவன் மறுபடியும் மண்ணுக்கே போயிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஆடி அடங்கும் வாழ்க்கையடா 6 அடி நிலமே சொந்தமடான்னு உலகம் பலகாமல் சொல்லுவாங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, அங்கே 14வது வசனத்தில் அந்த பாம்பை பார்த்து சொல்கிறாரு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்ப அப்படிம்பாய். மண் யார், மண்ணுனால் படைக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளே அந்த பாம்பு இச்சையை கொடுத்து மனுஷனை அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது. அவனுக்குள்ள பெருமை புகழ் அவனுக்கிட்ட இருந்த எல்லா குணாதிசயங்களும் அந்த அந்த வலு சர்ப்பம் கொடுத்து அந்த மனுஷனை இந்த பூமியில் அவன் வாழ்க்கையே கெடுத்துருச்சு. பார்த்திங்கன்னா இதனுடைய சம்பவத்தை பாருங்கள். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். அங்கே ஒரு மனுஷன் மிகவும் சுகபோகமாக வாழ்ந்தான். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் கடவுளை தேடலை. பவுல் சொல்லுகிறார் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில், நீங்கள் பூமிக்குரியவைகளை தேடாதீங்க, உன்னதத்துக்குரியவைகளை தேடுங்க, மேலானவைகளை தேடுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ லாசர் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா, இந்த ஐஸ்வர்யவான் இந்த பூமிக்குரிய காரியங்களை தினந்தோறும் அந்த வலு சர்ப்பம் சொன்னது மாதிரி அவன் உடம்புல அவன் பாம்பு உட்காந்துன்னு அந்த பாம்பு விரும்பினதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் என்ன செஞ்சான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் பைபிளில் போட்டிருக்கு. அங்கே பாருங்கள் இல்லையா, ஐஸ்வர்யவான் ஒரு நாள் அந்த 22வது வசனத்தில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் மண்ணுக்கு அந்த பூமிக்கே போனான். அது மாத்திரமல்ல, அவன் சரீரத்தை பூமிக்குள்ளே இருக்கிற புழுக்கள் சாப்பிட்டது மாத்திரம் இல்லை, அவனுடைய ஆத்மாவையும் புழுக்கள் சாப்பிட்டுச்சு. பாருங்கள், மார்க் 9ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் அங்கே புழுக்கள் இருக்கிறது. அந்த நரகத்தில், எரி நரகத்தில் புழுக்கள் இருக்கிறது. அந்த புழுக்கள் வேகாமல் அவியாமல் இருக்குமா, அது மனிதனை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அங்கே இந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடாத மனிதர்கள் எல்லாரும் அங்கே போகும்பொழுது அந்த ஆத்மா அந்த நரகத்துக்கு போன போது, அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போன போது அங்கே புழுக்கள் அவனை சாப்பிட்டு கொண்டு இருந்தது. ஆனால் லாசரு உன்னதத்துக்குரியவைகளை தேடினான். அவன் ஆபிரகாமுடைய மடியிலே லாசரு அங்கே அமர்ந்திருக்கிறதை அவன் பார்க்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகம் நிரந்தரமானது கிடையாது, நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. அந்த நான் கட்டின மகாபாபிலும் அப்படின்னு சொன்னான் பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் அவனை கர்த்தர் கீழே தள்ளினார். அதனால் நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது.
நித்தியத்துக்குரிய வாழ்க்கையை தேடுவோம், உன்னதத்துக்குரிய வாழ்க்கையை தேடுவோம், லாசருவை போல உன்னதத்துக்குரிய வாழ்க்கையை தேடுவோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமிக்குரியவைகளை தேடாதபடிக்கு லாசருவை போல உன்னதத்துக்குரிய காரியங்களை தேடி அந்த பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் மடியிலே அவன் போய் சேர்க்கப்பட்டது போல இந்த பூமியில் வாழ்கிற மக்கள் நாங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேட கிருபைத்தார். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். அவர்கள் விரும்புகிற காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.